வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அதானி விவகாரம் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. சூடு ஏற்றியது குளிர்கால கூட்டத்தொடர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குறித்த கேள்வி. அவருக்கு வேறு வேலை இல்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொந்தளிப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. மக்களவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டு மதியம் 12 மணிக்கு மீண்டும் கூடியபோது அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. வழக்கமான நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு அதானிக்கு அமெரிக்கா நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த விவகாரம், மணிப்பூர் வன்முறை, சம்பல் கலவரம் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். இதற்கு அவைத்தலைவர் ஓம் பிர்லா அனுமதி வழங்கவில்லை. இதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோன்று நேற்று மாநிலங்களவை கூடியதும் அதானி விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பினார். அப்போது பேச முயன்ற அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கரை பேசவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நாடாளுமன்ற மாநிலங்களவை குளிர்கால கூட்டத்தொடர் சூடேற்றிய அதானி விவகாரம் தமிழக அரசியலிலும் புயல் வீசத் தொடங்கியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் அதானி யாரை வந்து சந்தித்தார் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளாரே என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் தினமும் அறிக்கை விடுகிறார், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பதிலளித்தார். தமிழக முதல்வரின் இவ்வாறான பேச்சால் தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவர் ராமதாஸ் குறித்து கூறிய கருத்திற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் ராமதாஸ் குறித்து அவதூறு கருத்தை தெரிவித்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை கண்டித்தும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் மாவட்ட செயலாளர் வி.எம். பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். இவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் செங்குன்றத்தில் மாவட்ட செயலாளர் இரா சிவபிரகாசம் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அதானி விவகாரத்தால் திமுக, பாமக இடையே அரசியல் சதுரங்க போட்டி தீவிரமடைந்துள்ளது. இதனை உற்று கவனித்து வரும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதானி விவகாரத்தை வைத்து திமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளுக்கும் எதிராக தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியிலே எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை, அதில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு வேற வேலை இல்லை என்ற ஒரு ஆணவத்தோடு அவர் அவமதிக்கும் நோக்கத்தோடு கூறியதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கல்ல 35 ஆண்டுகள் அவர் அரசியல் வாழ்க்கையிலே அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு அறிக்கைகளினால்தான் தமிழக அரசு இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று மூத்த பத்திரிகையாளர்கள் வரையும் தெரியும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனைத்து பத்திரிகைகளும் எழுதுவார்கள். கலைஞர் அவர்களே கூறியிருக்கின்றார், தைலாபுர தோட்டத்து தைலம் தான் என் தலைவலிக்கு மருந்து என்று கூறியிருக்கின்றார். அது போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவரை எப்படி பேச வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்பது கூட தெரியாமல் நடந்து கொள்கின்ற இந்த முதலமைச்சர் அவர்களையும் மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தற்போது வெளிநாட்டிலே இருக்கின்றார். அவர் வந்த பிறகு அவர் ஆணைக்கிணங்க எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். மன்னிப்பு கேள்
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை போராட்டம்